இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாசல். வேதத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் நிறைய வாசல்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏராளமான வாசல்கள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வாசல்னாலே ஒரு வீட்டிற்கு ரொம்பவே முக்கியம். யாராவது டோர் இல்லாம வீடு வச்சிருக்கோன்னு சொல்ல முடியுமா? இல்ல. யாரா இருந்தாலுமே அது இந்த காலத்துல கதவு பூட்டி இருந்தாலே திருட வர காலமா இருக்கு. அப்ப டோர் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நம்முடைய தாத்தா பாட்டிக்கும் தாத்தா பாட்டி அந்த மாரி காலங்கள்ல எல்லாமே சேஃபா இருந்தது. சில பேரு குடும்பங்கள்ல அப்படியே வாசல்லயே படுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாரி வாசல்கள் வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே நமக்கு முக்கியம். அதுவும் வீடு என்ட்ரன்ஸுக்கு வீட்டுக்கு அழகே அந்த வாசல்னு நெறைய பேரு அழகழகான டோர் எல்லாம் செய்வாங்க. எல்லா இடத்துலயுமே அந்த வாசலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படியே நம்ம பார்க்கும் பொழுது எல்லைகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பார்டர் வாகா எல்லை தெரியும். அதே போல கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லைகளுக்கு கூட அந்த கேட் வைத்திருப்பாங்க. அந்த வாசல் அது உள்ள நுழைஞ்சு தான் அடுத்த கண்ட்ரிக்கு போக முடியும். இப்போ இங்க இருந்து நீங்க பெங்களூர் போறீங்கன்னா கூட அந்த ஹொசூர் பார்டர்ல வந்து ஒரு வெல்கம் டு ஹொசூர் அல்லது வெல்கம் டு பெங்களூர்ன்றத வைத்திருப்பாங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க தெரியும். ஸோ இந்த வீடு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு நீங்க இங்க முடிச்சிட்டு இல்லைன்னா வீட்டுக்கு போகும்போதோ வெளியே எங்கேயா போயிட்டு போகும்பொழுதோ பேக் சைடா யாராவது போறோமா? இல்ல. எல்லாம் நேர் வாசல் வழியா தான் நுழைந்து போறோம். பின் வாசல் வழியாய் வருகிறவர் திருடனா தான் இருப்பான். நாம ஓனர்ஸ் நேர் வழியா தான் போவோம். ஹalleluya. ஓகே. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த வாசலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலையும் அப்படியாய் அந்த வாசலுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஆபிரகாமின் மனைவி சாராள் மரித்த பின்பு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அடக்கம் பண்ணன்னு கேட்கும் பொழுது அந்த ஒரு லேண்டு வாங்குறாப்புல அந்த மக்பெல்லான்ற அந்த குகையை வாங்க ஆபிரகாம் அப்பதான் முதல் அந்த இடத்த வாங்குவான். அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததிகள் எல்லாம் அங்க புதைக்கப்பட்டாங்க. அந்த இடம் வாங்குற டீலே ஒரு வாசல் கிட்ட தான் நடந்தது. ரூத்தோடைய திருமண காரியங்களும் ஒரு வாசல் அண்டை தான் நடந்தது. அந்த எல்லாமே நீங்க ரூத்துல எல்லாம் படித்து பார்க்க முடியும். அதே போல ஏதோ ஒரு பிரச்சனைகளை அந்த செட்டில் பண்றாங்க. ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அதை செட்டில் பண்ணோம்னாலும் அந்த வாசல் கிட்ட வைத்து தான் பேசுவாங்க. நிறைய இடத்துல வாசலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தின் வாசல், ஒளிமுக வாசல்னு நிறைய வாசல்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்துல. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு சாப்டர் நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற 10 வாசல்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அந்த சாப்டர்ல 10 வாசல் மென்ஷன் பண்றது குறிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த 10 வாசல்கள் சும்மா எழுதல, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரை மட்டுமே மையமாய் பிரதிபலிக்கிறதாய் 10 வாசலும் எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி வருவார் இந்த பூமியில வந்து அவர் ஒரு மேசியா வந்து என்னெல்லாம் நமக்கு செய்வாருன்றத அந்த நெகேமியா 3:10 அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த 10 வாசல்களுக்குள்ளேயே அழகா ஆவியானவர் எழுத வைத்திருக்கார் பழைய ஏற்பாட்டுல. அதை நிறைவேறுதல தான் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். அதுல இந்த அதிகாரத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கிற 10 வாசலும் இயேசுவை பற்றி மட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகார 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது நான் வாசித்தது போல நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். அதனாலதான் அந்த வேத புத்தகத்துல அந்த அதிகாரத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வழி சத்தியம் ஜீவன் இயேசு. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த வழி வந்து உள்ள ஒரு காட்டுக்கு போறீங்க, ஒரு ஜூ பார்க்க போறீங்க, பிள்ளைங்களை கூட்டு ஒரு எக்ஸிபிஷன் கூட்டு போறீங்க, என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வே போகும் இல்லையா? அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தான் டிக்கெட் கொடுப்பாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சாதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மைசூர் பேலஸ்னாலும் பார்க்க முடியும், ஜூனாலும் பார்க்க முடியும், அல்லது பிரசிடென்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் பார்க்க முடியும். மெயின் வாசல். அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தில் கூட அவர் வாசலை
மையப்படுத்தி சொல்லுகிறார். அந்த வாசல் இயேசு. உங்க வாழ்க்கையின் எதிர்காலமே எங்க போக போது என் பாதைன்னே தெரியலன்னு சொல்றீங்கல்ல, ஆனா இயேசுதான் வாசல். அவருக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா வழி அழகா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒரு ரூட்ல போகும்பொழுதுதான் உள்ள கரடு முரடுமா நம்ம பாதை இருக்கிறது. ஹalleluya. அதனால வழி வாசல் மூலமா தான் கிடைக்கும். அந்த வழி நல்லா இருக்கணும்னா, வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தா இருக்கணும்னா, வாசலுக்குள்ள சரியா நுழையணும். அது இயேசு தான் வாசல். ஹalleluya. இப்படியாய் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அவர் நின்னு தட்டுறாரு. எங்க நின்னு தட்டுறாரு? அவருக்கு ஏதாவது இடம் இந்த பிரேசன்ட் வாசல்ல தட்டுறேன்னு சொல்றாரு இல்ல. நம்முடைய இருதய கதவுகளை அவர் தட்டுகிறார். அதுக்குள்ள நான் வருவதற்கு இடம் கொடுங்க. கொடுக்கும் பொழுதுதான் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவன்கிட்ட பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். யாராவது தெரியாதவங்க வரவங்கள வீட்டுக்குள்ள வர வச்சு தண்ணியோ காஃபியோ எதுவுமே கொடுக்க மாட்டோம்ல. அதே நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு வந்தா கூப்பிட்டு வச்சு, அவங்க ரொம்ப திக்கஸ்ட் க்ளோஸ் ரிலேட்டிவா இல்லை ஃப்ரெண்டாலாம் இருந்தால் சாப்பாடு வரைக்கும் கூட போவோம். யாரை கூப்பிடுவோம்? ரொம்ப வேண்டியவங்கள. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு வாசல் கதவை தட்டுகிறார். இயேசு நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சரியா இந்த வாசலுக்குள்ள போயிட்டீங்கன்னா, குட்டி பிள்ளைங்களுக்கான பசில் இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய வேஸ் போட்டு இருக்கும். உங்க ஒரு தாவீது இங்க நிக்கிற மாதிரி இருக்கும், கோலியாத் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும் சம்திங். அல்லது ஒரு ஷெப்பர்ட் இங்க இருப்பான், ஒரு ஷீப் அங்க இருக்கும். இதுல 4-5 வே கொடுத்துருப்பாங்க. அந்த 4-5 வேல எந்த ரூட் கரெக்டா அந்த ஷீப் கிட்ட போகுதுன்னு கண்டுபிடிங்கன்னு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அப்ப போகும்பொழுது அந்த சரியான பாதையில போகும்பொழுது தான் ஷீப்பு கிடைக்கும். அதுல 3 வே கொடுத்துருக்கானா 2 வே வந்து நடுல தடை இருக்கும். ஒரு வாசல் மட்டும்தான் சரியா ஆட்டுக்கிட்ட போகும். இன்னைக்கு அந்த சரியான வழியை போயிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே இயேசு அண்டை போகிறவர்களாய் காணப்படுவோம். ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த எல்லைகளை பற்றி சொன்னேன். எல்லையில கூட இந்த வாகா எல்லை போன்ற எல்லைகள் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு. அந்த நாடு எல்லை மூடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நோ என்ட்ரி மாதிரி. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாகும். இன்னைக்கு கதவு தட்டுறார் இயேசு கிறிஸ்து. அந்த வாசலுக்குள்ள நுழையறதுக்கு கதவை திறக்கலைன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். நமக்கும் ஆண்டவருக்கும் அப்ப சம்பந்தமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழக்கிறவர்களா இருப்போம். ஹalleluya. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், உங்க கூட இருக்கணும்னு நல்ல விரும்புகிற ஒரு தேவன் இன்றைக்கு உங்கள் கதவை தட்டுகிறார். உங்க இயேசு கிறிஸ்து உங்கள் நண்பனா இருக்கணும், தோழனா இருக்கணும், உங்க கூட இருக்கணும், எனக்கு மெய்ப்பரா இருக்கணும், தகப்பனா இருக்கணும், மீட்பரா இருக்கணும் விரும்புகிற யாரா இருந்தாலும் கதவை திறந்து கொடுக்கணும். ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல டேபர்னக்கல் கூடாரம், ஆஸ்திரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. ஆனா அதுலயும் வாசல் இருந்தது. அந்த வாசல்ல தான் தேவ பிரசனம் இறங்கி இருந்தது. வேற எந்த இடத்துலயும் இல்லை. அந்த தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது அவர்களால உள்ளேயே பிரவேசிக்க முடியல. அந்த அளவுக்கு தேவ மகிமை அந்த இடத்துல இருந்தது. இவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளேயே போக முடிஞ்சது. ஹalleluya. இப்படியா அந்த தேவ மகிமை சூழ்ந்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அதனால்தான் யாத்திரை 40-34 பாருங்க, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அந்த வாசஸ்தலம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்த வாசஸ்தலமாய் காணப்படுகிறது. அதனால்தான் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். சும்மா அப்படியே எல்லாரும் வர மாதிரி வரது போறதுன்னு கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது இல்லை, அவர் வாசல்களை தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இந்த இடத்துல நுழையும் பொழுது எங்க கிட்ட வர வேண்டாம், நாங்கள் மனிதர்கள், ஆனால் இந்த இடத்துக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு சமாதானத்தோட வரணும். எத்தனை கஷ்டம் கண்ணீரோ வியாதியோ இருக்கலாம், வரும்பொழுது ஒரு சமாதானம், இங்கே வந்தால் நல்லா இருக்குன்னு வரணும். வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு சேப்பல்ல ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த ஆசீர்வாதத்தோட போகணும்னு. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல அந்த மகிமை இல்லை, பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தையை நாங்க கேட்கலன்னா வரமாட்டாங்க. ஹalleluya. அதனாலதான் ஒரு வாசல்களை வரும்பொழுதே எல்லா கஷ்டத்தையும் செப்பலை கட்டுற மாதிரி வச்சிடணும். ஆண்டவரே
நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஒரு நாளை கொடுத்தீங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு. எல்லா இடத்துலையும் கோவிட் பரவுதுன்னு சொல்றாங்க, அது எப்படியோ. ஆனாலும் கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களுடைய வாசல்ல துதியோட வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு எனக்கு ஆலயத்துக்கு வர பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்தா நான் நல்லா இருப்பேன், இந்த இடத்துக்கு வந்தா நான் சுகமா இருப்பேன். ஹல்லேலூயா. இப்படியா இந்த வாசலை குறித்து நிறைய பார்க்கலாம். ஆனாலும் நான் முடிந்த அளவு சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். மோசையோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, அவனுடைய தாய் அவனுக்கு வளர்க்க வழி இல்லை. 3 மாசம் ஒளித்து வைத்தாங்க, அப்புறம் வழி இல்லை. ஆனா அவன் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இஸ்ரவேலுக்கு அவன் ஆசீர்வாதமா மாறணும்னு ஒரு வாசலை திறந்து நாணல் பெட்டியில வைத்து அந்த நைல் நதியில அனுப்பிவிட்டாங்க. கர்த்தர் அந்த வாசலை இன்னும் அதிக விரிவாய் திறந்தாரு. மோசே நல்லா வளரணும், அவன் எந்த ஒரு காரியமும் கற்றுக்கொள்ளாம இருக்கவே கூடாது, அவன் ஞானத்துல வளரணும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் மோசையோட அழைப்பு என்ன, தீர்மானம் என்னன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி அவனை பக்குவப்படுத்தணும்னா அந்த இடத்துலதான் அவன் செட்டில் ஆகணும்ல. அதனாலதான் ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்து அவனை கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில உட்காரும்படியாய் வளரும்படியான ஒரு வாசலை விரிவா திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. காரணம், மோசேயின் தாய் அந்த வாசல்ல நுழைஞ்சாங்க, தேவனுக்காக அந்த குழந்தைய வளர்த்தாங்க, தேவன் அதை ஆசீர்வதித்தார், அந்த குழந்தை இன்னும் நல்லா வளர உதவி செய்தார். அதே போலதான் கடவுள் திறக்கிற, இயேசு சுவாமி திறக்கிற எந்த கதவா இருந்தாலும் அதில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். ஆமேன். அந்த மோசே அந்த வளர, பாதுகாப்பா இருக்க, சகல கலைகளையும் கற்றுக்கொள்ள, ஞானவானா இருக்க, ஒரு லீடரா இருக்க அவனுக்கான வாசலை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்கள் லட்சக்கணக்கா இருக்காங்க, ஆடு மாடு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நடத்துற ஞானம் வேணும், மற்ற திறமை வேணும்ல. ஸோ மோசையை பழக்குவிக்க தேவன் அரண்மனை வாசல் கதவை திறந்து கொடுத்தார், அதிகாரம் உடையவனாய் அவனை மாற்றினார். அதே போல அவன் அந்த இடத்துல பாதுகாப்பா வளர செய்தார். ஒரு நாள் அந்த கதவு அடைக்கப்பட்டது தேவனால். அப்பொழுது அவன் வெளியே வந்தது உண்மைதான், வனாந்தரத்துக்கு தான் வந்தான், வேற எங்கேயும் போய் ஆசீர்வாதமா உட்காரல. ஆனா வனாந்தரத்துல ஆண்டவர் அவனுக்கு வழியை திறந்து கொடுத்தார். மற்றவர்களை போல இல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படியாய் அவனை அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கசப்பான வாசல் வழியா நம்ம போகிற சூழ்நிலைகள் வரலாம், ஆனா அது ஆசீர்வாதமாய் மாறும். சில பாதைகள் இடுக்கா இருக்கு, வழி கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கலாம், ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆமேன். எப்பொழுதே நான் நினைக்கிறபடியே போனேன்னா எனக்கு நல்லா இருக்கும், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. அதுக்கு மாறா நடக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வந்துருது, நம்ம சோர்ந்து போறோம், உடைஞ்சு போறோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம், அழுகிறோம், ஆண்டவரே நீ என் ஜெபத்தை கேட்கலையன்றோம். ஆனா ஆண்டவர் வழி நம்ம நினைச்ச வழியை விட ஆசீர்வாதமா நிச்சயமா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு சொல்லிட்டாரு. அப்பவே தெரியுது நம்ம எது கேட்டாலும் ஆண்டவர் அதுக்கு வித்தியாசமா தான் தருவாரு, ஆனா அது கொடுக்கறது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு மட்டும் நிச்சயம் என்னன்னா, நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக. எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகளுக்கும் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த மோசையோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வனாந்தரத்தை தான் அவன் பார்க்கிறதா இருந்தது. ஆனாலும் அவனோட வாழ்க்கை வனாந்திரத்துல தான் ஆரம்பித்தது. முச்செடி மத்தியில ஆண்டவர் அவனோடு தோன்றின பொழுது அவனோட வாழ்க்கையே மாறிச்சு. அப்படியே திரும்ப அவன் ஒரு கம்பீரத்தோடு பார்வோன் முன்பதாக வந்து நின்றான். அடைக்கப்பட்ட கதவு வனாந்திரத்துல தான் திறக்கும். ஆமேன். வனாந்திரத்துல இருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அப்புறம்தான் கானானை நம்ம காண்றதுக்கான வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அதே போல பார்க்கும் பொழுது அவன் பேலஸ்ல அரண்மனை வாழ்க்கையில இருந்த பொழுது ஆசீர்வாதம் வரல, வனாந்திரத்துலதான் அவனுக்கு ஆசீர்வாத கதவு திறக்கப்பட்டது. ஆமேன். மோசே அதற்குள்ள போகும் பொழுது இவனுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்ட பொழுது 430 வருடம் அடிமைகளாய் இருந்தவர்களுக்கு அந்த அடிமைத்தானத்திலிருந்து விடுதலை என்ற வாசல் திறந்து, ஒரு வாசலுக்குள்ள நம்ம சரியா பிரவேசிச்சா நம்ம மூலமா அடுத்தது வரும் பொழுது பாருங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இல்ல. நீங்க இன்னைக்கு மேரி சிஸ்டர் இருக்காங்க, அவங்க அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைங்க, 4 பேருக்கும் ஏசாமி பத்தி சொல்லி கொடுத்து எல்லாரையும் இந்த வாசல் வழியா வா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க.
அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த வாசலுக்குள்ள தான் அழைச்சிட்டு போவாங்க. அதே மேரி அக்கா வந்து அந்த வாசலுக்குள்ள பிரவேசிச்சுட்டு, நான் மட்டும் வந்தா போதும் பிள்ளைங்கலாம் அப்புறம் எப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லன்னா என்ன அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா, சந்ததி சந்ததியா இயேசுவை தெரியவே தெரியாது. அதனால நீங்க இப்ப தெரிந்து கொண்டு, நீங்க அந்த வாசலுக்குள்ள சரியா நுழையும் பொழுது, நீங்களும் உங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள்னு ஜெனரேஷன் ஜெனரேஷனா அந்த பிளெஸ்ஸிங் வந்துட்டே இருக்கும். ஹalleluya. அதனால தான் மோசே அதுக்குள்ள நுழைந்த பொழுது, அவனோட வாழ்க்கையில 430 வருட அடிமைகளா இருந்தவர்களுக்கு விடுதலைன்ற வாசலை தேவன் திறந்து கொடுத்தார். ஹalleluya. அடிமைகளாய் அடைக்கப்பட்ட பொழுது அவங்க வாசல் அடைக்கப்பட்டிருந்த வாசல் தப்பிக்கிறதுக்கோ விடுதலைக்கோ வழியே இல்லை. ஆனா கர்த்தர் விடுதலையை மோசே மூலமாய் கொடுத்தார். ஹalleluya. மோசேக்கு வனாந்திரத்துல இந்த அனுபவம் உண்டு. அதனால வனாந்திரத்துல வந்தோடனே இவங்க முறுமுறுத்தாங்க, மோசே முறுமுறுக்கல. ஏன்னா நானும் வனாந்திரத்துல இருந்தேன், ஆண்டவர் என்னை அழைச்சாரு, கொண்டு வந்தாரு. ஸோ அவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளன்றது மோசேக்கு தெரியும். ஆனா இந்த ஜனங்களுக்கு அந்த அனுபவமே இல்லாதனால முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம மோசையை போல இந்த வனாந்திரத்துல என்ன ஆண்டவர் காக்க வல்லவர்னு சொல்லுவோம். ஹலே லூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது அவர் கானானின் வாசல் திறக்கப்பட்டது. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போனாங்க. ஹalleluya. அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு. பரலோக வாசல் நமக்காக திறக்கப்படும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க இந்த சரியான வாசலை தெரிவு செய்து இயேசுக்குள் வந்தீர்களே ஆனால் இந்த இயேசுதான் உங்க ஆசீர்வாதத்தின் வாசல், இயேசுதான் உங்க விடுதலையின் வாசல், இயேசுதான் உங்க சுகத்தின் வாசல், இயேசுதான் உங்கள் வெற்றி அல்லது ஜெயத்தின் வாசலா இருக்கிறார். வேலை இல்லையா, வேலைக்கான வாசல் இயேசு. திருமணம் இல்லையா, திருமணத்துக்கான வாசல் இயேசு. குழந்தை இல்லையா, குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான அந்த பாக்கியத்தை தருகிற வாசலும் இயேசு தான். இயேசுவை தவிர எந்த வாசல்லையும் நீங்க எங்கேயும் போய் எதையுமே வாங்க முடியாது, செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சமாதானமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்றீங்க. இயேசுவை தவிர மகிழ்ச்சியோ சந்தோஷமோ சமாதானமோ ஆறுதலோ நிம்மதியோ எந்த வாசல்லையும் கிடைக்காது. ஆனா உண்மையான சந்தோஷம் இயேசு கிட்ட மட்டும்தான். அது நிரந்தரமான சந்தோஷமாய் இருக்கும். ஹalleluya. சோ வனாந்திரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷப்படுங்க. நம்ம சீக்கிரமாய் கதவு திறக்கப்பட போகிறது, கானானை பார்க்க போறோம். ஹalleluya. இந்த ஜிஎல்பி ஊழியத்துல கூட அப்படியா, கோவிட்ல லாக்டவுன், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. அதுவரை இந்த ப்ரேயர் சென்டர் நம்ம ஆரம்பித்து நம்ம நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு கொஞ்சம் குடும்பம் மட்டும்தான் நமக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அடைக்கப்பட்டது உலகத்துக்கு கோவிட் என்ற வாசல். ஆனா ஜிஎல்பிக்கு ஆண்டவர் ஊழியத்தின் வாசலை திறந்து கொடுத்தார். ஆமேன். யூடியூப் ஆரம்பித்தோம், ஜூம் ஆரம்பிச்சோம், வெப்சைட் ஆரம்பிச்சோம். எல்லாம் எப்பனா 2020 லாக்டவுன் ஆன ஏப்ரல் மேல. ஆமேன். அதன் பின்பதாக அந்த வாசல் வழியாய் உங்களை போன்ற, நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவதை போன்ற நிறைய பேர் அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்குலாம் சொல்லி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இத்தனை பேர் நம்ம ஜிஎல்பிக்கு வராங்க, நேரில் வராங்க, ஜூமில் வராங்க. இன்னும் வெட்னஸ்டேஸில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எல்லா அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்தும் வராங்க. யூடியூப்ல இருக்கிற மெசேஜஸ்லாம் மலேசியா, சிங்கப்பூர் கூட கேட்குறாங்கன்னா, உலகத்தில் கதவு அடைக்கப்பட்டது கோவிட்னால, ஊழியத்தின் கதவை இயேசு திறந்தார். ஏன்னா நம்ம செய்யற ஊழியம் இயேசுவின் ஊழியம். வீட்டிலேயே அதுக்கான டெக்னாலஜியை கொடுத்தார். சரியா அதுக்கு முன்பதாக நல்ல ஒரு ஜியோட இது இன்டர்நெட் எல்லாம் நாங்கள் எதுக்கு போட்டோன்னே தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி போட்டு 1 மாசத்துக்குள்ள லாக்டவுன். அதனால அந்த இன்டர்நெட் டெக்னாலஜியெல்லாம் யார் யாரோ எதுக்கோ பயன்படுத்துறாங்க, நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஹalleluya. இந்த ஊழியம் விரிவடைவதற்கு ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்தார். ஆமேன். அதனால இந்த வனாந்தர வாழ்க்கையை கண்டு முறுமுறுக்க வேணாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம இருக்க வேணாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படும் இருப்போம். அவங்க முறுமுறுக்காம இருந்தா சீக்கிரம் கானானுக்கு போயிருப்பாங்க. முறுமுறுத்ததுனாலதான் சுத்தி வளைச்சு 40 வருஷம் ஆச்சு. நம்ம முறுமுறுக்காம இருந்தா சீக்கிரம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம் இல்ல. சந்தோஷம் தானே. ஹalleluya. ஆமேன். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும். ஆமேன். முறுமுறுக்க கூடாதுன்றது ஓகே, கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இரண்டாவதாக யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது அவனுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு வந்ததை பார்க்கிறோம். தகப்பனோட வாழ முடியல, வாசல் மூடப்பட்டது. சகோதரர்களோட வாழ முடியல, வாசல் அடைக்கப்பட்டது. அவங்க யார்கிட்டயோ வித்து கொடுத்துட்டாங்க, அவங்களும் அவனை வச்சுக்கல, அடைக்கப்பட்டது. கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க, சிறை கதவு அடைக்கப்பட்டது. போத்திபார் வீட்டுக்கு அங்க அரண்மனையில இருந்தா, அங்கேயும் கதவு அடைக்கப்பட்டது. அவனை கொண்டு போய்
நல்லா ஜெயில நல்லா லாக் போட்டு அரக்கு கூட வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில கர்த்தர் அவனோட இருந்தார். ஆமென். காரணம் அவன் தேவனோட இருந்தான். அவன் தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்தான். தேவனை தேடுகிறவனா இருந்தான். எங்க? சிறைச்சாலை மத்தியிலையும். ஹalleluya. கடைசியா அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை அவன் சொன்னப்ப கூட சரி இவன் போய் ராஜாட்ட சொல்லி நம்மளை விடுவிப்பான்னு பார்த்தான். ஆனா அதுவும் நடக்கல. அந்த கதவும் திறக்கப்படல, மூடிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து இன்னைக்கு யோசேப்பை போலதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம், அவர் கீழ்ப்படிந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில என்ன வேணா நீங்க செய்திருக்கலாம். உங்க எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், பெரிய அளவுல என்னால எதுவும் செய்ய முடியலான்றே, ஆனாலும் இந்த கொஞ்சம் பலனை வச்சு 2 பேருக்கு நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன், 2 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன், என் சாட்சியை 2 பேருக்கு சொன்னான்றே. இல்லைனாலும் ஒரு அங்கிள், எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் இருக்கார் சென்னையில. அவர் டெய்லி வாக்கிங் போவாரு. ஈவினிங்கு போறது வழக்கம். பார்க்கை சுற்றி இருக்க ஏரியா. கையில போகும்பொழுது ஜிஎல்பியோட ஃபோன் நம்பரை ஒரு 10-15 குட்டி சீட்ல எழுதிட்டு போயிடுவாரு. அங்க அவருக்கு யாரெல்லாம் ஆவியானவர் வந்து இவர் ஏதோ துக்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உணர்த்துறாரோ, அவர் யாரு எவரு எதுவுமே கேட்க மாட்டாரு. உங்களுக்கு இது கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களோட பிரச்சனை மாறும். இப்படியே அவர் பல மாதங்களா செய்துட்டு இருக்காரு. அங்கிருந்து நிறைய பேர், நாங்க சென்னையில இருந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. எங்களுக்கு முதல்ல இது யாருன்னே தெரியல, அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு அங்கிள் இப்படி செய்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் பலன். அவர் 73 வயசுல என்ன பலன் இருக்கும்? கொஞ்சம் பலன். ஆனாலும் கர்த்தர் அவர் கிரியை அறிந்திருக்கிறார். ஹalleluya. வேலை இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க வேலையில இருக்கிறத சாட்சியா சொன்னாங்க. ஒருத்தர் நடக்க கூட முடியாம 2 பேர் கையை பிடிச்சு நடந்து வருகிற நிலைமையில இருந்தாங்க. இன்னைக்கு ஆனா அவங்க நல்ல சுகத்தோட அதே பார்க்குக்கு வர்றாங்க. அவரை பார்க்கும் பொழுது ஒரு நன்றியோட, அன்னைக்கு நீங்க நம்பர் கொடுத்ததுனால ஜெபம் பண்ணாங்க, அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவங்க மனைவியும் அந்த பெரியவரும் சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்ல? ஆமேன். அதனால தான் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், ஹalleluya, இருக்கிற பலன் நான் நாமத்தெல்லாம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதா, சரி நான் அப்புறமா ஏசாமி கிட்ட சாரி கூட கேட்கலாம், அவர் தான் மன்னிக்கிறதுல சிறந்தவராச்சு, நான் அப்புறமா மன்னிச்சுக்கலாம், சாரி ஆண்டவரே தெரியாம இப்படி செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிக்கலான்னு காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால, ஒரு வசனத்தை கை கொள்றோம், கீழ்ப்படுகிறோம். ஹalleluya. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் முன்பாக திறந்த வாசலை தான் வைத்திருக்காரு, பூட்டி வைக்கல, திறந்த வாசல். நாம தான் சொல்றோம் என் கதவெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சுங்க, எல்லா சைடும் கதவு அடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம தப்பான கதவையே பார்த்துட்டு இருக்கோம். ஆமேன். திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்காரு. தப்பான கதவை பார்த்துட்டு திறக்கலைன்னு சொல்றதுனாலதான் பூட்டப்பட்ட கதவாவே இருக்கு. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹalleluya. ஒருவனும் பூட்ட முடியாது. காரணம் அது திறந்தது ஆண்டவர். ஆண்டவரை மீறி செய்யற தைரியம் யாருக்காச்சும் இருக்கா? நிச்சயமா இல்லை. ஹalleluya. ஆண்டவர் இந்த இடத்துல ஆசீர்வாதம்னா நடந்தே ஆகும். அது என்ன வேணா நடக்காத சூழ்நிலை போல வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் வரலாம், ஆனா அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஆமேன். காரணம் உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்துல நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது, அதை கை கொண்டது அவர் மறந்து போக அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹalleluya. நீங்க இந்த ஊழியத்துக்காக ஒரு கார்பெட் போட்டுக்கலாம், விபிஎஸ்க்காக வாலண்டியர்ஸ், சின்ன சின்ன காரியம் தான், ஆனா அதை அறிந்திருக்கிறார். ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஹalleluya. அப்படியா ஆண்டவர் அவனுக்கு கதவை திறந்து கொடுத்தார் யோசேப்புக்கு. அங்கேயும் அவன் உண்மையா இருந்தான், வாலிபனா இருந்தாலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால அவனுக்கு திறந்து கொடுத்தார். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தினார். யாராலையும் அதை மூட முடியல. ஹalleluya. இதுதான் கர்த்தருடைய செயல். மூன்றாவதாக ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, அவனுக்கு குழந்தை இல்லை என்ற அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா தேவன் ஆபிரகாமை அழைத்தார். சந்ததி அவனை ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களை போல உன்னை சந்ததி இருக்கும், மணலை போல இருக்கும் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெறுமையா இல்ல, உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர். நம்ம யாரையா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, வாங்க வந்துட்டீங்களா, பாத்தீங்களா, பேசுனீங்களான்னு வெறுமையா அனுப்புவோமா? நல்ல விருந்து சாப்பாடு கூட கொடுத்து அனுப்புறோம். அப்ப ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? வாக்கு தத்தம் பண்ணி அழைக்கிறார். வா, உன் சந்ததி இப்படியா இருக்கும். அதே போலதான் ஆண்டவருடைய அந்த ஆபிரகாமுடைய சந்ததி இருந்தது. இன்னைக்கு அவருடைய சந்ததிகளா தான் நாமும் இருக்கோம். நாம செஞ்ச நீதி நியாயத்தினால நம்ம ஆசீர்வாதமா இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைகளுக்கு கிடைச்சிருக்கு. ஹalleluya.
கர்த்தர் நல்லவர். அந்த வாசல் வழியாய் அவன் தன்னுடைய எல்லா இனஜன பந்துக்களையும் கலாச்சாரங்களை விட்டு வந்ததுனால கர்த்தர் அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் உயர்த்தி வைத்தார். ஹalleluya. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. சில இடத்துல பார்க்கும் பொழுது எப்படி சுற்றி வந்தாலும் அந்த ரோமுக்கு தான் அந்த ரோடு போகுமா. அந்த ஸ்ட்ரீட்ஸோ ரோடோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரோமுக்கு தான் போகிற வழியாக இருக்குமோ. ஜிஎல்பி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தம்பட்லேருந்து வரலாம், 5 ரோட்லேருந்து வரலாம், 4 ரோட்லேருந்து வரலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா பார்க் சைட்லேருந்து கூட வரலாம். ஜிஎல்பிக்கு வரலாம். பரலோகத்து அப்படியெல்லாம் 10,000 வாசலில் போக முடியாது. ஒரே வாசல் இயேசு ஒருவர் தான். ஹalleluya. ஆமேன். ஒன்லி ஜீசஸ். ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, ஒரே ஒரு நுழைவால். அது இடுக்கமா தான் இருக்கும்னு அவரே சொல்லுங்க, இடுக்கமான வாசல் தான். ஆனா அதுக்குள்ள நீங்க பிரவேசிச்சீங்கன்னா தான் பரலோக வாசலுக்கு நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும். கைகள் கட்டப்பட்டு அடிகளெல்லாம் அடிச்சதுனால உடம்பெல்லாம் ரணமா இருந்த நிலைமையில கால் கட்டப்பட்ட நிலையிலையும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தேவனை துதித்தார்கள், ஆராதித்தாங்க. கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. சவுலா இருந்த அவர் அந்த நாட்கள்ல யூதர்கள்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அதை தடை செய்யும்படியாக தான் அவர் புறப்பட்டாரு. ஆனா அவர் மூலமாவே நிருபங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுத வைத்தார். அவன் கண்ணு குருடானது, ஆனா அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த செதில்கள் போல அது விழுந்து அவன் பார்வையடைந்தான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் வாசல் பிரகாசமானது. சவுலை பவுலாய் தேவன் மாற்றினார். ஹalleluya. பர்திமேயுக்கு பார்க்கும் பொழுது கண்ணு பார்வை இல்லைன்ற ஒரு அந்த க்ளோஸ்டு அந்த பார்வை விஷன்ன்றதே அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ஆமென். கூனியா இருந்த அவர்களுக்கு தேவன் தொடும் பொழுது அவங்களுக்கு முதுகு சுகமானது. சுகத்தின் வாசல் இயேசு திறந்து கொடுத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தின் வாசல். 38 வருட அந்த வியாதியோடு இருந்து ஆட்டு வாசல் அருகே படுத்திருந்த அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட இருந்தவனுக்கு சுகத்தின் வாசல் தேவனால் திறக்கப்பட்டது. சகேயு மரத்து மேல ஏறி நின்றுட்டு இருந்தான், இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு. அவனுக்கு ரட்சிப்பின் வாசலை தேவன் இயேசு திறந்து கொடுத்தார். ஹalleluya. சீஷர்கள் எல்லாம் நம்மை போல ஒரு ரூம்ல தான் பயத்தோட நடுக்கத்தோட உட்கார்ந்தாங்க. யாரோ என்ன பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு சொல்லி பயம்னு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். இதே பெந்தேகோஸ்தே நாள் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியான அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அக்னிமயமான நாவுகள் அவங்க மேல வந்த உடனே எல்லாரும் தேவனை தைரியமாய் ஸ்தோத்தரித்தாங்க, ஆராதித்தாங்க, பற்பல பாஷைகளை பேசினாங்க. அங்க வந்த அந்த ஊர்ல அந்த பண்டிகைக்காக வந்த எல்லாரும் ஐயோ நம்ம பாஷையில இவங்க பேசுறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. பேதுரு அதுவரையும் பயந்திருந்தான். ஆனா அதன் பின்பு அந்த வாசல் திறக்கப்பட்ட பொழுது அவங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுவை போல மரித்தவர்கள் உயிரோடு எழும்புனாங்க. நிழல்கள்ல சுகமாச்சு, உருமால்கள்ல சுகமானதை பார்க்கிறோம். ஹalleluya. அது மட்டும் இல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்க சபைகள்ல சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹalleluya. சபைக்கான வாசல் விரிவாய் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். 10 வாசல் நெகேமியால இருக்குன்னு சொன்னா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லன்னு யோசிக்கிறீங்களா? அதோட என்ன தலைப்போட காரியங்கள்ன்றத சொல்றேன். கேட்டுன்றது இதை படி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வாசல்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் ஷீப் கேட் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு சொன்னார். ஸோ இப்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக பலியாகிற ஆடாய், பழுதற்ற பலியாய் அவர் இருக்கிறார்ன்றதை தான் இது குறிக்கிறது. இந்த ஆட்டு வாசல் என்ன, அந்த நிறைவேறுதலை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நெகேமியா 3:1 ஆட்டு வாசலை கட்டினாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அந்த எருசலேம் அந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கும் பொழுது அவங்க அந்த அலங்கத்தை கட்டுகிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு தான் நெகேமியா வந்து நீங்க 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாஸ்து பார்க்கும்போது அந்த அலங்கத்தை கட்டுறாங்க, அந்த கேட் வந்து கட்டுறாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அலங்கத்தை கட்டுறாங்க. அதில் என்னன்னா முதலாவது ஷீப், இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலி, அந்த இயேசுவை குறிக்கிற அந்த ஆட்டு வாசலை அவர்கள் கட்டினார்கள். அதன் நிறைவேறுதல் யோவான் 1:29 பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு போறாருன்னு இயேசு போகும்பொழுது சொல்லுகிறது. 2வது வாசல் அவர்கள் என்ன கட்டினாங்கன்னு நீங்க வீட்டில் அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா புரியும். 2வது அவர்கள் கட்டினது
ஃபிஷ் கேட், மீன் வாசல். இயேசு மரிச்சிட்டாரு நமக்காய் பழுதற்ற பலியா. அடுத்தது என்ன? அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தது. இந்த ஃபிஷ் கேட்ட கட்டுனாங்க. இது எதற்கை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. இதற்கு ஒரே அடையாளம், யோனா மீன் வயிற்றில 3 நாள் இருந்தான். ஆனா 3ஆம் நாள் வெளியே வந்தான். இந்த அடையாளம் தான் இயேசுவே நமக்கு தராரு. சோ அதை குறிக்கும் விதமாய் மீன் வாசல், இந்த இயேசு பலியானார். இந்த ஃபிஷ் கேட், இயேசு உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாள்ன்றத குறிக்கும் விதமாய், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 1 கொரிந்தியர் 15:55 சொல்லப்பட்டது நிறைவேறுதலை இந்த ஃபிஷ் கேட் அல்லது மீன் வாசல் 3ஆம் வசனத்துல இருக்கு. நெகேமியா 3:3ல அந்த வாசலை அவர்கள் கட்டுகிறார்கள். மூன்றாவதாக அவர்கள் கட்டுகிறது ஓல்டு கேட், பழைய வாசல். 6ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, பழைய வாசலை பழுது பார்த்து கட்டினார்கள். பழைய வாசல் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம எப்படி ஆகிறோம்? 2 கொரிந்தியர் 5:17 படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதை விசுவாசிக்கிற நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நம்முடைய பழையவைகள் ஒழிந்து போகிறது, வாழ்க்கை சகலமும் புதிதாய் மாறுகிறது. அதனால மூன்றாவதாக பழைய வாசல் அல்லது ஓல்டு கேட் அவங்க கட்டுறாங்க. 4வது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல், அதாவது வேலி கேட் என்று சொல்லப்படுகிறது. 13ஆம் வசனத்துல அந்த பள்ளத்தாக்கின் வாசலை அவங்க கட்டுறாங்க. அது எதை குறிக்கிறதுனா, நீங்க பள்ளத்திலேயே இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இயேசு உங்களோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு சங்கீதம் 23:4 நம்ம சொல்றோம். டெய்லி 23ஆம் சங்கீதம் சொல்றோம்ல, அந்த வேலி கேட் தான் 4வது. ஹalleluya. 5வது ரப்பிஷ் கேட் என்று சொல்லப்படுகிற குப்பை மேட்டு வாசலை கட்டுகிறாங்க. 14th verseல இது இருக்கு, 14ஆம் வசனத்துல. இந்த குப்பை மேட்டு வாசலை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, இயேசுவும் நானும், இயேசு பிளஸ் நத்திங்னா எவ்ரிதிங். அதாவது நம்மோட வாழ்க்கையில நான் எல்லாம் ஞானவான், செல்வவான், நீதிமான், நியாயவான் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா இயேசுக்கு முன்பதாக எல்லாம் குப்பையும் கந்தையுமாய். ஹalleluya. பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஹalleluya. எல்லாமே செல்வத்துல கோடி கோடியா இருக்கலாம், ஆனா இந்த இயேசுன்ற வாசலுக்குள்ள வரலனா ஜீவன் நஷ்டமடையும், லாபம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. அதனால கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்னு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கணும். அதனாலதான் அந்த ரப்பிஷ் கேட், அந்த ஆண்டுக்குள்ள வரும்பொழுது அது எல்லாமே நம்ம சுயம்ன்றதெல்லாம் போயிருது. ஹalleluya. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம்னு என்றேன்னு அவன் சொல்றான். ஆமென். 6வது வாசலை பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்துல ஊருணி வாசல் என்று எழுதப்பட்டிருக்கும், ஃபவுண்டன் கேட். இப்படியாய் நான் சுயமெல்லாம் மறந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து பாவெல்லாம் கழுவிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன? பரிசுத்த ஆவியான அபிஷேகம். ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் இந்த பென்டிகாஸ்ட் டே அப்படின்னு நம்ம சொல்றோமே, ஆவியில நிரம்பி தானா சிஸ்டர், இவங்க கலை சிஸ்டர், இவங்க எல்லாருமே அப்படி அந்நிய பாஷையில, பியூலா சிஸ்டர் கூட இருந்தாங்களே, அவங்க எல்லாரும் அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க. அங்க நாங்க பிரேயர் சென்டர் சாப்பல்ல போகும்பொழுது துவக்க நாட்கள்ல அங்க அங்கிள் வந்து கை வைப்பாரு, எல்லாரும் பேசுவாங்க. ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆவியின் அபிஷேகம் வேணும், அப்படி இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருந்தாதான் ஏசாமி வரும்பொழுது நம்ம அழைத்து கொள்ளப்படுவோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாரு. ஓகேவா? ஊருணி வாசல், ஃபவுண்டன் கேட், அதாவது தேற்றரவாளனை நமக்காக அவர் கொடுக்கிறார். யோவான் 4:14 அவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ கால ஊறுகிற நீரூற்றா இருக்கும்னு. எனக்குள்ள இருந்து நீரூற்று பரிசுத்தாவின் வல்லமை பொங்கணும் ஆண்டவரே சொல்லணும்ல, அந்த ஒரு வாஞ்ச வரணும்ல. ஹalleluya. அதற்காக 6வது கேட்டு. 7வது கேட்டு வாட்டர் கேட் அல்லது 26ஆம் வசனத்தில் தண்ணீர் வாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன தண்ணீர் வாசல்? ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஹalleluya. எபிசியன்ஸ் 5:25-27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்குன்னு இருக்கு. அவருடைய வார்த்தையினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அது ஞானஸ்தானத்தை
பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை குறிக்கும்படியாய் தண்ணீர் வாசல் என்று அந்த அந்த வாசலை அவங்க கட்டுறாங்க. அப்பதான் நம்ம கரைத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 8ஆம் வாசல் குதிரை வாசல் அல்லது ஹார்ஸ் கேட் என்று ஆங்கிலத்தில். 28ஆம் வசனம் எல்லாமே நெகேமியால தான் இருக்கு, வேற எதுலயும் இல்ல. சோ இந்த குதிரை வாசல், குதிரை எதற்கு குறிக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஜெயத்தை குறிக்குது. சேச்சி கரெக்டா சொல்றாங்க. சோ குதிரை வாசல் ஜெயத்தை குறிக்குது. ரோமர் 8:37 இவ எல்லாவற்றிலும், இது எல்லா பிரச்சனையிலையும், எல்லா பாடுகள் மத்தியிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர் யாரு? இயேசு. அவரை தவிர உங்களை நேசிக்க இந்த உலகத்துல வேற யாராலையுமே முடியாது. அதெல்லாமே ஒரு தற்காலிக அன்பாதான் இருக்கும். முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஹalleluya. ஒரு கேட்டுக்குள்ள நுழைஞ்சா எத்தனை கேட்டோட ஆசீர்வாதம் இல்ல. ஆமேன், ஆமேன். அதனால இந்த குதிரை வாசல் விக்டரிய குறிக்குது. இது வரைக்கும் நான் தோல்வியே அடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வாசல் இயேசுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க, ஹார்ஸ் கேட் வந்துருவீங்க. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நீங்க மாறுவீர்கள். 9ஆம் வசனம் ஈஸ்ட் கேட். அது 29ஆம் வசனத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு வாசல். இந்த கிழக்கு வாசல்ல தான் மீண்டும் இயேசு கிறிஸ்து வருவார். ஹalleluya. அதையும் குறிக்கும்படியாய் 9ஆவதாக கட்டுகிற வாசல் கிழக்கு வாசல். ஆமென். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை கட்டினார்னு இருக்கும். யோவான் 14:3 ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நிறைவேறுதலை தான் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல அது எல்லாமே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு முழு சுவிசேஷமே நம்ம வாழ்க்கையில என்ன வேணும், என்ன நடக்கும்ன்றத ஆண்டவர் சொல்லிடுறார். ஹalleluya. அவர் கிழக்கு வாசலில் வருவார். ஆமென். 10வது வாசல் 31ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது, மிப்காத் என்னும் வாசல் என்று. கேதரிங் கேட். நம்ம எல்லாரும் இயேசுவோடு கூடுகிற ஒரு கதவு. ஒரு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு இடத்துல யுகாயுகமாய் இயேசுவோடு பரலோகத்துல நம்ம வாழ்வோம். நானா இருப்பேன்னு விசுவாசிக்கிறவங்க ஹalleluya சொல்லவா? ஆமேன். சந்தோஷம். உங்க எல்லாரும் முகத்தையும் நாங்க அங்க பார்க்கணும் விரும்புறோம். ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கான இந்த தேவ செய்தியின் அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது பிசாசு உங்களுக்கான கதவுகளை அடைத்து கொண்டே வருவான். அவனுடைய செயல்பாடே உங்க கதவுகளை அடைக்கிறது. இயேசுவோட செயல் உங்க கதவுகளை எல்லாம் திறக்கிறது. ஹalleluya. எந்த மனுஷன் மூடி இருக்கலாம், பிசாசு டைரக்டா வரமாட்டான், யார் மூலமா வந்துதான் மூடுவான். கதவு ஆண்டவர் திறக்கிற கதவு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹalleluya. ஆண்டவர் வனாந்திரத்துல வாசல்களை திறந்து கொடுக்கிறவர். அவர் வந்து பரலோகத்துல இருந்தாரு, பரலோக வாசலை திறந்து குழந்தையா பூமிக்கு வந்தாரு. இந்த பூமியில இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிட்டோம், கொலை செய்து சிலுவையில அறைந்து இல்லையா? ஆனா அந்த பூமியை மூடின அந்த கதவை 3ஆம் நாள் இயேசு திறந்து வெளியே வந்தார். எல்லாவற்றையும் ஜெயித்து வெளியே வந்தார். ஹalleluya. அதனால அந்த வாசலை உடைத்தவர் இயேசு. அதனால உங்களுடைய பிரச்சனைன்றது காரியங்கள்லாம் அவருக்கு லேசான காரியம். ஹalleluya. அந்த ஆரம்பத்துல நான் சொன்ன வசனத்தின்படி வெளிப்படுத்த 3:20 படி உங்கள் வாசல்ல நின்று இந்த வாசலுக்குள்ள நுழையும்படியாய் உங்க வாழ்க்கையில வரும்படியாய் அவர் கதவை தட்டுகிறார். அந்த சத்தத்தை இன்னைக்கு கேட்பீங்கன்னா, இன்றைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இந்த சத்தியம் கேட்கப்படாத காலம் வரலாம். ஆனா காலத்தை இழந்து போகக்கூடாது. அவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார். 3:8 வெளிப்படுத்தின சொன்னபடி நீங்கள் அவருக்கு உண்மையாய் இருப்பீர்களே ஆனால், எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலியாமல் இருப்பீர்களே ஆனால், திறந்த வாசல் உங்களை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசல் இருக்கு, அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமென். காரணம் அதை திறந்தவர் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அதனால இந்த ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். ஹalleluya. யாரெல்லாம் இந்த கதவண்டை வருவீர்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. வாசல். இன்று நமக்கு ஒரு வாசல், திருப்பந்தி என்ற ஒரு வாசலை இங்கு வைத்திருக்கிறது. வாசலின் அடிப்படை என்ன? இயேசு. இயேசுதான். மற்ற எல்லா வாசலும் ஆசீர்வாதங்களின் வாசல். ஆனால் எல்லாரும் வாசலை குறித்து கவலைப்படாதிருப்பார்கள். என்னன்னா, எங்களுக்கு ஆடு வேணும், கோழி வேணும், பலியிட எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், பிள்ளைகள் வேணும், திருமணம் வேணும், குழந்தைகள் வேணும், ப்ரமோஷன் வேணும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ். இதெல்லாம் எங்கெல்லாம்? எல்லாம் வாசலுக்கு வெளியே தான்.
இவைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. நம்ம வீட்லயும் கல்யாணம் நடக்குது, அடுத்த வீட்லயும் நடக்குது. நம்ம வீட்லயும் குழந்தை பிறக்குது, அடுத்தவங்க வீட்லயும் குழந்தை பிறக்கிறது. இஸ் ஆல் தி வேர்ல்டு. இது உலக பிரகாரம். ஆனால் சபைக்குள்ளே நாம் வருவோமானால் ஆவிக்குரிய பிரகாரம் யோசிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனா? அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா? இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய உலக வாழ்க்கை வேறு, கிறிஸ்துவ வாழ்க்கை வேறு. உலக வாழ்க்கை நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பது உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ அவருடைய ராஜ்யத்திற்கு போக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு இந்த செய்தியே மிகவும் முக்கியம். நிறைய பேர் என்ன தெரியுமா? நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுக்காக கோயிலுக்கு போகாம கூட சம்பாதிக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்காது கூட எல்லாம் செய்தவங்க. எல்லாருக்கும் உண்டு. சூரியன் எல்லாருக்கும் உதிக்கிறது. சூரியன் யாருக்குமே உதிக்காம இல்லைல்ல? எல்லார் மீதும் உதிக்கிறது. அதனால எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. ஆனால் யார் ஆண்டவருடைய பிள்ளைகள்னா, ஆண்டவருக்குள் வருகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை தேடுகிறவர்கள் வேறு, ஆண்டவருக்காக பைபிள் தூக்குறவங்க, ஆலயத்துக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஆல் திஸ். இவையெல்லாம் லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நாம கிறிஸ்தவனானா கோயிலுக்கு போணும். கிறிஸ்தவனானா காணி குடுக்கணும். கிறிஸ்தவனானா இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் தான் இருக்க முடியும். இயேசு வரும்பொழுது நான் போக முடியாமல் போய்விட முடியும். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். அதனால தான் பவுல் சொல்லுவான். பவுல் சவுலா இருக்கும்பொழுது அவன் ஒண்ணும் பெரிய ஹிந்து இல்ல. அவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு இஸ்ரவேலன். ஆனா அந்த இஸ்ரவேல் மாற வேண்டும். அவன் எப்படிப்பட்ட இஸ்ரவேலனா இருக்கட்டும். நிறைய பேர் இஸ்ரவேலனாகவே இருப்பார்கள். கிறிஸ்தவனாகவே இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது வேற, கிறிஸ்துவுக்காக வாழ்வது வேற. கிறிஸ்துவுக்கு வாழ்பவர்கள் எல்லாம் கிடைக்கும். பிடபிள்யூ கார் கிடைக்கும், அது கிடைக்கும், எல்லாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் எனக்கு எல்லாம் கிடைக்கும். வீட்டில் எல்லாமே சக்ஸஸாக மாறிடும். ஆனால் நீ கிறிஸ்துவுக்காக வாழாத பொழுது, கிறிஸ்து வரும் பொழுது காணப்படாமல் போய்விடுவாய். அதனால தான் 10 வாசலை அங்கே கட்டினாலும் இயேசு தான் வாசல். ஏமா அந்த இயேசு எங்க இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் அவர்களோட தேவதூதராய் இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் வார்த்தையாய் இருந்தார். ஆலயத்தில் அவர் மகிமையோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்களோடு இருந்தார். இதன் பின்பு அவர் காணப்படாமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இருண்ட காலம் என்று சொல்வார்கள். மல்கியாவுக்கு அப்புறம் மத்தேயு சுவிசேஷம் இயேசு வரும் வரைக்கும் அந்த வருடங்கள் பூராமே கடவுளை பற்றி எதுவும் யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாமல் போனது. வார்த்தை இல்லை. ஆலயம் இருந்தது, கிறிஸ்தவர்கள் இருந்தார், எல்லாம் இருந்தது. உலகம் முழுவதும் இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்டு எங்கும் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இல்லை. பின்புதான் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்ட பொழுது இயேசு வந்தார். இயேசு எதற்கு வந்தார்? ஒவ்வொரு வாசலாய் திறந்து வைக்கும்படி. என் வாசல் வழியா, நானே அந்த வாசல். என் வழியாய் நீ பிரவேசிக்க வேண்டும். என்ன பிரவேசிக்க வேண்டும்? அம்பாசிடர் காரு, பிஎம்டபிள்யூ காரில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நிறைய நீ செல்வந்தனாய் செல்வந்தன் ஒருத்தன் வரான். நான் அவர் சொல்றாரு, ஒட்டகம் ஊசியின் காதில் எவ்வளோ கஷ்டமா அப்படித்தாண்டா. அப்படின்னா அதுக்காக யாருமே பணக்காரன் ஆகக்கூடாது என்று அல்ல சொல்ல. அவன் இந்த உலகத்தை தான் போய்க்கொண்டே இருப்பான். இந்த உலகத்துல இப்படி இருக்கான், என் குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவருடைய சுகவீனங்கள், அவருடைய வாழ்க்கைகள், அவருடைய எதிர்காலங்கள், ஸ்கூலு, காலேஜ், கல்யாணம், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகள் எல்லாம் உலகத்தையே நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். விசாரிச்சுக்கு ரொம்ப ஈஸி. நாம உலகத்தை நோக்கி போய்க்கொண்டே இருப்போம். போகக்கூடாது என்று சத்தியம் அல்ல. ஆனால் நான் போக வேண்டிய வழி ஒன்று இருக்குது. அது இயேசு கிறிஸ்து. அவர்தான் வழி. அந்த வழி என்ன? அதுதான் பெரும்பந்தி. இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்பமும் ரசமும். இந்த அப்பமும் ரசமும் தான் இயேசு. இதை எடுக்காம நான் இந்த உலகத்தில் இயேசுவோடு, இயேசு எனக்குள்ள இருக்காரு, நான் எங்க போனாலும் இயேசு எனக்கு உதவி செய்றாரு, எனக்கு அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, 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 கொடுக்குறாரு. ஆனா பந்தியில் இல்லாத நீ பரலோகத்தின் பந்தியில் எப்படி காணப்படும்? அங்க கொடுக்கறது வேற ஒண்ணும் இல்லைல்ல. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துன்னு தான் எழுதியிருக்கு. நீங்கெல்லாம் வாங்க, நான் உங்களோட கூட சந்தோஷமா இருப்பேன்னு எழுதவே இல்லை. அதுதான் ஆகாரத்தை பற்றி நான் எடுத்த ஞாபகம் இருக்கு உங்களுக்குல்ல. பெங்களூரிலும் பேசினேன், இங்கேயும் பேசினேன். ஆகாரம்
ஒன்றுதான் வேதமே. த ஃபுட். கர்த்தருடைய கடைசி பந்தியில் அவர் வரும்பொழுது அவரோடு கூட நான் பந்தியில் கலந்து கொள்ள வேண்டுமானால், நான் இந்த பூலோகத்தில் ஏசாமி சொன்னாரு, "நான் வருமளவும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். நான் வரும்பொழுது நீங்கள் வேதம் வாசித்துக் கொண்டிருங்கள். நான் வரும்பொழுதும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருங்கள். நான் வரும்பொழுதும்" அப்படின்னு சொல்லவே இல்ல. நான் வருமளவும் இதை நினைவு கூருங்கள் என்று சொன்னார். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை அறியாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அது வீணாகவே முடிந்து விடுகிறது. இயேசு வரும்பொழுது என்னை நினைவு கூராத ஒரு அப்பத்தையும் திராசரத்தையும் நான் எப்படி உன்னை நினைவு கூற முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட தான் வேலை கிடைக்குது. எதிர்த்து வீட்டுக்காரன் கூட தான் வேலை கிடைக்குது. சொல்லப்போனா நமக்கு தான் வேலை கிடைக்கிறது இல்ல. இல்ல? எங்கும் மழை பெய்கிறது. நம்ம நிலத்த விட அடுத்தவன் நிலத்துல நல்லா விளையும். ஏன் அடுத்த தோட்டத்துல போய் மாங்காய் கல்ல விட்டு எறிகிறாங்கல்ல, மார்கரெட் எதுக்கு எறிகிறாங்க? ஆமா. அது கொஞ்சம் நல்லா இனிமையா இருக்கும். இவங்க மாம்பழத்தோட அந்த மாம்பழம் தான் சுவையா இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் கிறிஸ்து அதான் சவுலும் பவுலும் ஏன் வேதத்தில் வந்தார்கள்? சவுல் இஸ்ரவேலன். சவுல் ஒரு யூதன். சவுல் ஒரு பக்திமான். ஒரு வைராக்கியம் கொண்டவன். அவன் பைபிள் தூக்கிட்டு போவான், கோயிலுக்கு போவான், எல்லாம் பண்ணான். ஆனால் தேவனுடைய பார்வையில் சவுல் நல்லவன் அல்ல. அவன் எல்லாமே உண்டு. நெறைய பேர் நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நாமெல்லாம் பக்திமான்கள், நாமெல்லாம் பரிசுத்தவான்கள். இல்ல. சவுல் மாறுகிறான். பவுலாய் மாறுகிறான். எப்படி பவுலாய் மாறுகிறான் தெரியுமா? அந்த கல்ச்சர்ல இருந்து அவன் வெளிய வரான். இஸ்ரவேலுக்கென்று ஒரு கல்ச்சர் இருந்தது. இஸ்ரவேலுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. அதை விட்டு சீஷர்கள் வெளியே வந்தார்கள். மரியாள் வெளியே வந்தாள். இவர்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்க. வந்தவங்கள எல்லாம் யாருமே நேசிக்கல. நம்மளே என்ன நினைப்போம் தெரியுமா? நாம இந்த கல்ச்சரை விட்டு வெளியே வந்தோம்னா, நம்ம சொந்தக்காரங்கலாம் நம்மள வெறுத்துருவாங்க. உன் ஆவிக்குரிய வாழ்வை இழந்து விடாதீர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேறு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேறு. 10 வாசலை அழகாய் சொல்லிக் கொடுத்தார்கள். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து 10 வாசலும் இருந்தால்தான் நான் அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க முடியும். மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், ஞானஸ்நானம் இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும், ஊழியம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய இதை செய்ய வேண்டும். இந்த 10 வாசல் கட்டப்பட்டால்தான் அது ஒரு ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். உன் ஆலயம் 10 வாசலோடு இருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இயேசு வரும்பொழுது நாம் காணப்படாமல் போய்விடக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஜேஎல்பியில் வந்த யாரா இருந்தாலும் சரி, உலகத்தை தேடி போய் உலகத்திலேயே மரித்து விடக்கூடாது. இயேசு வரும்பொழுது அவர்கள் கடவுளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை உண்டு. அதனால்தான் இதை ஆழமாய் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற ஒரே அர்த்தம் அதுதான். புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வரும்பொழுது நீங்கள் அவரோடு கூட காணப்பட வேண்டும். உலகம் கதவை அடைக்கும். ஆனால் இயேசு கதவை திறப்பார். இயேசு கதவை திறப்பார். அவர் திறந்ததை ஒருவராலும் மூட முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த இயேசுதான் பழைய ஏற்பாட்டிலே ஆலயமும் எல்லாமே அவராயிருந்தார். புதிய ஏற்பாட்டில் தான் பந்தியும் திராட்சை ரசமாயிருந்தார். இந்த திராட்சை ரசமும் பந்தியும் தான் இயேசு. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். இதை நீ ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார்.